கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தகமான அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 32 வரை உள்ள பகுதி. அதை ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டிருக்கோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுளே. பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, The Unwavering Commitment of the Early Apostles in God's Mission. அதாவது கர்த்தருடைய ஊழியத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள் பங்கு கொண்ட விதம், அவருடைய அர்ப்பணிப்பு, அந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்று உலகளாவிய கிறிஸ்தவ விசுவாச பெருக்கத்திற்கு காரணமாய் இருக்கிறவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள், அதாவது ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் மற்றும் அந்த சமகாலத்தில் அதற்கு பின்பும் வந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்கள் கடவுளுடைய சித்தத்தை முழு மனதோடு செய்ய தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக தங்களுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களிலே ஒருவர் அவரை காட்டிக் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டார். மீதி 11 பேரிலே 10 பேர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஒருவர் மாத்திரம் இயற்கை முறையிலே அவர் மரித்தார். யார் அது? ஒருவர் மாத்திரம் இயற்கையான முறையிலே மரித்தார். அது யார்? யோவான். யோவான் சுவிசேஷன். ஆனால் அவரை கூட கொதிக்கிற எண்ணெயிலே அவரை போட்டார்கள். அது ஒன்றுமே அவரை செய்யவில்லை. அதுதான் அதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அதன் பிறகு அவரை கொண்டு போய் பத்மு தீவிலே விட்டுவிட்டார். அது ஆள் அரவமற்ற ஒரு இடம். அதாவது அடிமைகள், மிக கொடூரமான தண்டனை பெற்றவர்கள் அங்கே நாடு கடத்தப்படுவார்கள். அதாவது நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் மிக கொடூரமான குற்றங்களை செய்தவர்களை அந்தமான் ஜெயிலுக்கு கடத்துவார்கள். அதுபோலதான் இவரையும் பத்மு தீவிலே அவரை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம், இன்றைக்கு நம்ம கேட்ட வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அந்த தொடர்ச்சியாக அவர் சொல்லுகின்ற போது இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தன்னை பத்மு தீவிலே விட்டார்கள். அவங்க கிட்டத்தட்ட எல்லாரும் இரத்த சாட்சிகளாக ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக, அவருடைய உயிர்த்தெழுதலை வல்லமையோடு அறிவித்ததற்காக அவர்கள் மரித்தார்கள். So the unwavering commitment of the early apostles in God's transforming mission is very unique in nature, which cannot be expressed or described by mere words. சாதாரண வார்த்தைகளினாலே இவருடைய தியாகங்களை, இவருடைய அர்ப்பணங்களை சொல்லிவிட முடியாது. It speaks volumes about their total commitment and submission towards achieving God's holistic transforming mission that they have carried out throughout this world. Not only a particular segment of people or to a particular community of people or to a particular place. They spread this great gospel, the gospel of the risen Christ throughout this world. முழு உலகத்திற்கும் அறிவித்து உலகை சுவிசேஷமயமாக்கினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்பொழுது அவர் இத்தாலிக்கு சென்றாரோ, ரோமுக்கு சென்றாரோ பவுல் அப்போஸ்தலன், அங்கேயே அதாவது உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது என்ற ஒரு அடையாளம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அநேக
உண்மைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உபத்திரவங்களின் மத்தியிலேயே திருச்சபை வளர்ந்தது. The church grows despite the severe opposition and persecution. கடுமையான உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களாலும் சொந்த ஆலயத்தில் இருக்கின்ற அதாவது சனகரிய சங்கத்தினராலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வேதனைகள் பெறுகிறது. அந்த வேதனைகளின் மத்தியில எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இவர்தான் மேசியா என்று சொல்லி மிக ஆணித்தரமான விசுவாசத்தோடு மக்கள் கர்த்தரை நம்பினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30 நாம் பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதம் அடையாளம் போல தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள் இல்லையா? 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். முழு அதிகாரத்தோடும் முழு தைரியத்தோடும் உம்முடைய வசனத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தருளும், அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும், அவர்களுக்கு தயை செய்தருளும். அவர்கள் போய் ஜெபிக்கின்ற போது பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மக்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டார். அது கேட்டது நிமித்தமாக நடந்த அற்புதங்களை இந்த நாளின் செய்தியிலே கூட நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, எதிர்ப்புகளை கண்டு துவண்டு போகாமல் சீஷர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உத்தம சாட்சிகளாக சாட்சி பகிர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். மத்தேயு 10:28 சொல்லுவதமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே, அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு மாத்திரமே நீங்கள் பயப்படுங்கள். மாறாக சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எதிர்ப்புகள் என்று வந்தால், சுவிசேஷம் அறிவிக்கின்ற போது அதை தடுக்க வேண்டும் என்று வந்தால் அவர்கள் நம்முடைய ஜீவனை மாத்திரம் அவர்கள் எடுக்க முடியும். சரீரத்திற்கு தீங்கு விளைவித்து நம்மை அடித்து நொறுக்கி அல்லது கொலை செய்வார்கள். அதை காட்டிலும் அவர்களால் வேறு எதை செய்ய முடியாது. அப்பேற்பட்டவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்றார். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயில்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுங்கள். ஆனால் இங்கே ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று அர்ப்பணம் செய்து உயிர்த்தெழுந்த தேவனை உலகெங்கும் அறிவிக்கின்ற ஒரு இந்த மாபெரும் ஊழியத்தை ஆண்டவருடைய கட்டளையை பெற்று, இறுதி கட்டளையை பெற்று அப்போஸ்தலர்கள் எருசலேம் துவங்கி பூமியின் கடைசி பரிதமும் அறிவித்து ஜீவனுடைய தேவனுக்கு உத்தம சாட்சிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கின்ற போது 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது இந்த உயிர்த்தெழுந்த தேவனை அறிவிப்பதுதான் அவருடைய செய்தியே. அந்த செய்தி யார் என்றால் இயேசுவே அந்த செய்தி. இவாஞ்சலியன் என்று சொல்கிற போது எவ்விலியன் என்ற கிரேக்க வார்த்தைக்கு சுவிசேஷம் என்ற அர்த்தம். அந்த சுவிசேஷம் யாருன்னா இயேசு. இயேசுவே சுவிசேஷம், அவரே ரட்சகர், அவரே நித்தியத்திற்கு போகின்ற வழி என்று சொல்லி அவர்கள் மிக பட்டவர்த்தனமாக தைரியமாக அறிவித்தார்கள். அவர்கள் மிகுந்த வல்லமையோடு அறிவித்ததினாலே அவர்களுக்கு பெயர் கிரேக்க பாஷையில் டுனாமிஸ் என்று சொல்லி, டுனாமிஸ் என்றால் டைனமைட் போல. அவர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள், பவர்ஃபுல். They powerfully proclaimed the risen Christ. They bore witness of the risen Christ. சாதாரணமாக இல்லை, அவர்கள் பேசுகின்ற வார்த்தை கேட்கிறவர்கள் உள்ளம் உடைந்து அவர்கள் ஐயாமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
பேதுருடைய முதல் பிரசங்கத்திலே அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடைய இந்த தேவனை மறைத்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கொடுத்தேன் என்று சொன்ன இந்த உயிர் தெழுந்த தேவனை, என்றைக்கும் ஜீவித்திருக்கிற இந்த தேவனை உலகம் எங்கும் அவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அறிவித்தார்கள். அவர் சொன்ன சத்தியம் என்னென்றால், இலவசமான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உண்டு, அதை அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார் என்று சொல்லி, அதே போல அவருடைய களங்கமற்ற அன்பு, வேறு எந்த காரியத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. இந்த அன்பினாலே நீங்கள் ஏவப்பட்டு இலவசமான ரட்சிப்பை பெற்று அவருடைய அதாவது அந்த அன்யோன்யத்திலே வளர்கின்ற போது, அந்த அப்பம் புட்குதலிலே வளர்கின்ற போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். அவருடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக முத்தரிக்கப்படுகிறீர்கள். அவருக்காக நீங்கள் வாழ்கின்ற போது நித்திய ராஜ்யம் உங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கட்டளையை அவர்கள் ஆண்டவருடைய இறுதி கட்டளை அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் பார்க்கின்ற போது, அங்கே அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக எல்லா சிஷ்யர்களையும் அந்த மலை இடத்துல வர சொல்லுகிறார். இந்த மலையை வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகள் என்றால் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டிசம், ஒவ்வொரு காஸ்ட் போய் சொல்லுன்னு அல்ல, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மக்களையும் மக்கள் என கூட்டத்தையும் போய் சந்தியுங்கள். அவர்களுக்கு நாம் சொன்ன காரியங்களை உபதேசமாய் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தருடைய மந்தையிலே சேருங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை மிக அழகாக இவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்களே, அதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது பொன்னோ பொருளோ மற்ற காரியங்களோ அல்ல, பரிசுத்தாவினுடைய பலன். ஏனென்றால் இவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள், அந்த அளவுக்கு உலக ஞானம் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் இவர்களை வேண்டாம் என்று சொல்லி தடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தையும் தடுத்த அதாவது பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள், சதுசேயர் போன்றவர்கள் எல்லாம் மிக அதிகமாக படித்தவர்கள், மேதைகள், மேதாவிகள், லா டீச்சர்ஸ். ஆனால் இவர்கள் சாதாரண மீனவர்கள், சாதாரண தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், டாக்ஸ் ஒர்க்ல இப்படியாக சாதாரணமாக இருந்தவர்கள். அப்பேற்பட்டவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். காரணம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அங்க அவர்களை அதாவது உந்தி தள்ளி அனுப்புவது யாருடைய வேலை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆகவே தான் இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த நாளில் சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல, என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை கிட்ட வரவழைத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அதாவது விந்தேவசிய நாளிலே அவர்கள் எல்லாரும் கூடியிருந்த போது வந்தது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. ஆகவே அவருக்கு பரிசுத்த ஆவி இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி பிதாவிடத்திலும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்படுகிறது என்று சொல்லி அந்த டாக்டரின் நமக்கு சொல்லுகிறது. கடவுளுடைய சித்தாந்தம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் ஆயத்தப்பட்டு போனார்கள் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 41, 43 வரைக்கும் நம்ம பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுருவும் மற்ற சீஷர்களும் மற்ற 11 பேரும் எழுப்பி எங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள்? முதலாவதாக எருசலேமிலே. அப்போஸ்தலர் 2:14 எடுத்து பாருங்கள். அப்பொழுது பேதுருவும் அங்கே எருசலேமில் இருந்த 11 சீஷர்களும் இல்லையா எழுப்பி பேச ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் எல்லாருடைய சார்பாக பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். அங்கே அந்த எருசலேம் உள்ள மக்களே என்று சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுகின்ற அந்த காரியத்தை பார்க்க யாராவது படிக்கும். அதை அவர்களை பார்த்து உரத்த சத்தமாய்
வசனித்து, யூதரே, எருசலேமில் குடியிருக்கிற சகல ஜனங்களே. போதுமோ? சோ ஆரம்பமே அங்க கடவுள் திட்டத்தின் பிரகாரமாக எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மனமாற்றம் என்பது உலகிலே மற்றவர்களுக்கு சொல்லப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வீட்டிலே உண்டாக வேண்டும். எருசலேம் என்று சொல்லப்படுகிறது அதுதான். எருசலேம் என்னுடைய வீட்டிலே, என்னிலே அந்த மனமாற்றம் ஏற்படுகின்ற போது, என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மனமாறுகின்ற போது நான் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சொல்ல முடியும். அதைத்தான் அவளும் செய்தார்கள். எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பகுதி இப்படியாக பரவி நம்முடைய இந்திய தேசத்திற்கு அவருடைய சீசர்களில் ஒருவர் வந்தார், தோமா என்று சொல்லி. இப்படியாக சுவிசேஷம் பரவினது. ஆகவே ரட்சிப்பு, அதாவது எழுப்புதல் என்பது, மனமாற்றம் என்பது என்னிலிருந்து உண்டாக வேண்டும், என்னுடைய குடும்பத்திலிருந்து உண்டாக வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே தான் எருசலேமிலே அதை ஆரம்பிக்க சொன்னார். ஏனென்றால் எருசலேமிலே கர்த்தருடைய வீடு என்று சொல்லி பார்ப்போம், மகாராஜாவுடைய நகரம் இல்லையா? சோ அதனால அங்க அது இட் பிகின் the mission of the transforming mission of God. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற போது அந்த சுவிசேஷம் அவர்கள் அறிவித்த போது 41ஆம் வசனத்துல அதை கேட்ட மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். So we see the birth of the first universal church, the birth of the first universal church. முதலாவது பிரசங்கத்திலே இப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை கடவுள் செய்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக 42ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது 2:42 அவர்கள் தொடர்ந்து செய்த காரியம் என்ன? ஞானஸ்நானத்திற்கு பிறகு நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலே வளர்கிறோம். திடப்படுத்தல் எடுத்த பிறகு தானாக நாமே அறிக்கை செய்கிறோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் வளர்கிறோம். அதே போலத்தான் இவர்களும் கூட புதிதாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வெட்டுதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தெரிந்தார்கள். அந்த காரியத்தை தான் இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We follow the apostolic didache, not the rabbinic didache. ரபிமார்கள் சொன்ன அந்த காலத்துல இருந்த காரியங்களை நாம் பின்பற்றவில்லை. அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த உபதேசத்தை தான் நாம் இன்றைக்கு திருச்சபையில பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்யோன்யம் என்று பார்க்கும்போது this is what the fellowship. ஆகவேதான் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் திருச்சபையை நாம் காணுகின்ற பரலோகம் என்று சொன்னார். It is a visible kingdom of God. ஆகவேதான் திருச்சபைக்கு வர வேண்டும். கர்த்தரை எல்லாரும் வந்து நாம் இந்த அதாவது இந்த அந்யோன்யத்திலே நாம் பங்கு பெற்று, இந்த ஃபெலோஷிப்பிலே நாம் பங்கு பெற்று கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லா ஊழியக்காரரும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அந்யோன்யம் என்பது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து வந்த அந்த ஒரு அணுகுமுறை. அப்பம் பிற்குதல் இன்றைக்கு நாம் மாதத்துல ஒரு முறை செய்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வாரங்களிலும் அவர் கூடுகின்ற போது அப்பம் பிற்குதல் இருந்தது. இன்றைக்கு அநேக எல்லா திருச்சபைகளிலும் முதல் வாரத்திலும் 3ஆம் வாரத்திலும் இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில கூட இனி ஒரு நாட்களிலே முதல் வாரத்துல இருப்பது 3ஆம் வாரத்திலும் தொடரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் சபைக்கு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் கர்த்தருடைய சாத்திரம் வந்து மிக 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 முக்கியமானது. அடுத்து ஜபத்திலே தரித்திருந்தவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நாம் செய்கிற ஒரு காரியம் ஜபம். ஆண்டவரிடத்துல முறையிடுகிறோம். முறையிடுகின்ற போது அதனை கேட்டு நம்மை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். 43ஆம் வசனத்திலே பார்க்கும் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரால அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அது ஒரு it has created a great turning point in their life. பிரியமானவர்களே, இங்கே இந்த பிரசங்க பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது முதலாவதாக 3 காரியங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர்களின் ஊழியமும் அவர்கள் ஜனங்கள் மத்தியில் பெற்ற நன்மதிப்பும் அற்புத அடையாளமும். ஏற்கனவே நாம் பார்த்தோம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே அவர் செய்த அந்த அற்புதங்கள் அடையாளங்களினாலே ஜனங்கள் மிக அதிகமாக தொடப்பட்டார்கள். அவள் மத்தியில பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டது, ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியாக கடவுள் ஏற்கனவே வாக்களித்தவனமாக இந்த காரியங்களை செய்தார். ஆகவே இயேசுடைய காலத்திலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் தொட்ட அந்த ஸ்திரீ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னில் விசுவாசமா இருக்கிறவன், அதாவது யோவான் 14:12 பாருங்கள், அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான்,
இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வார். அப்போ இயேசு சாமியை காட்டிலும் பெரிய அற்புதத்தை அடையாளத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் தான் கொடுத்தார். இயேசுசாமி தான் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். யோவான் 14:12 நாம் பார்க்கிறோம். இப்படி எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அடையாளம் நடந்தது என்றால், ஜனங்கள் எல்லாம் இந்த நோயாளிகளை வேறு ஊருகளில் இருந்து கொண்டு வராங்க. பேதுருடைய அந்த நிழலாவது பட்டா சுகமாகும் என்று சொல்லி காத்திருந்தார்கள். எல்லாரும் சுகமடைந்தார்கள். பாருங்க அந்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம் பாருங்க. சுற்றுப்பட்டங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர்கள் நடந்து போடும் அந்த நிழல் பட்டு சுகமானார்கள். பிரியமானவர்களே, அதன் மூலமாக அதிகமாக கர்த்தரிடத்திலே அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இங்கே நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது 14ஆம் வசனத்தில் பாருங்கள், திரளான ஜனங்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அற்புதம் அடையாளம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை அதிகமாக தொட்டதினாலே அவர்கள் மறுமலர்ச்சி அடைந்தவர்களாக திரளாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக கர்த்தருடைய மந்தையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். Their boldness, prayers, timely decision making, executing the planned matter that has led them towards a great transformation. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் அடையாளம் ஜனங்கள் அதிகமாக வருவதை பார்த்து இவர்கள் மிக பிரபலம் அடைந்தார்கள். இந்த பிரபலமானதை பார்த்து யாருக்கு பொறாமை வந்தது என்றால், அங்கிருந்த இந்த பிரதான ஆசாரியர் மற்றும் சதுசேயர்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஜெருசலேம் டெம்பிளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு செய்கின்ற இந்த பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கிறதோ, இந்த பாலிடிக்ஸ்ல, அதாவது சனகரி சங்கம், ஜெருசலேம் கவுன்சில், அவர்கள் என்ன தீர்மானித்து அனுப்புகிறார்களோ அந்த ரெக்கமெண்டேஷன், அதாவது ரோம பேரரசு அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு சாங்ஷன் கொடுத்தார்கள், அப்ரூவல் கொடுத்தார்கள். ஆகவே they were considered as very very important people in the society. மத தலைவர்கள் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். This growing popularity and the miracles they performed became a challenge to the religious authorities. So வேற யாருக்கும் இல்லை, ஜனங்களுக்கு அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கடா இவன் பெரிய அளவுல வளர்ந்துட்டு போறான், இவனை வந்து அபிஷேகம் இவனை விடக்கூடாது. இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை கூட அவர்கள் தீர்த்து கட்ட நினைத்தார்கள். ஆனால் அது அவருடைய திட்டம் அல்ல, கடவுளுடைய திட்டம். ஆனால் இவர்களை ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் திட்டமிட்டார்கள். They thought that the apostles are a great threat to their power, politics and authority. அதாவது செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய அநியாய காரியங்கள், அக்கிரம காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், நீதி நியாயத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள், மேசியாவை உலகுக்கு அறிவிப்பு வந்தவர்கள் அது தைரியமா செய்வார்கள். தீர்க்கதரிசிகள் அந்த காரியத்தை செய்தார்கள். ராஜாக்களுக்கு விரோதமாக சொன்னார்கள், நீ இப்படியே செய்து கொண்டால் உன்னுடைய நாடு கவிழ்க்கப்படும், உன்னுடைய மக்கள் சிறை பிடிக்கப்படுவார்கள், நீ கைது செய்யப்படுவாய், நீ உன்னுடைய குடும்பம் அழிக்கப்படும் என்று சொல்லி அது நடந்தது. ஆகவே இவர்களுக்கு they thought that these people are the stumbling block for their politics. ஜனங்கள் அப்போஸ்தலர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லி இங்கே 13ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலே பார்க்கிறோம். People magnified the apostles. யோவான் 12:26 பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஊழியத்துக்கு வந்திருக்கார்கள், வேற எந்த காரியமும் கிடையாது. That is their only agenda. They want to proclaim the good news and to magnify the name of God. அவர் செய்கிற போது அந்த மகிமை இவர்களுக்கும் வந்தது. ஏனென்றால் கடவுள் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த கனத்தை இவர்கள் மேன்மை பெற்றார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை சமர்ப்பித்த அப்போஸ்தலர்களின் உத்தம ஊழியத்தினாலே ஏராளமான மக்கள் அதிகமாய் சேர்ந்தார்கள். So the believers were multiplied. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர்கள் they were magnified by the people. So இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், சாதாரண மக்கள் எல்லாம் கூட
கர்த்தரை நம்பினதுனால பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடவுள் செய்தார். அதாவது சாதாரண மனுஷன் ஒரு பெரிய சாதாரணமான காரியத்தை செய்தான் என்றால் யாரை சொல்ல முடியும்? ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்தவர். தேவானை சொல்லலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாட் இஸ் ஹிஸ் டியூட்டி? அவருடைய பணி என்ன? He was an ordinary steward, இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சமையல் பந்தி விசாரிப்புக்காரர். ஒரு சமையல் கூடத்திலே அவர் வேலை செய்து கொண்டார். ஆனால் நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 6:8 படிங்க. வல்லமை நிறைந்தவனாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். சாதாரண மனுஷன். நீயும் நானும் கூட சாதாரணமான மனுஷன். நீயும் நானும் கடவுளுக்கு உத்தமமாய் நடக்கின்ற போது, அவருக்காக சாட்சி பகிர்கின்ற போது, அவருடைய பிள்ளையாய் வாழ்கின்ற போது உன்னையும் எடுத்து அவர் பயன்படுத்துவார். He is impartial God. அவர் பட்சபாதம் இல்லாத கடவுள். பிரியமானவர்களே, இங்கே மற்றவர்களெல்லாம் செய்தார்கள் என்பதை காட்டிலும் அப்போஸ்தலர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். So it was primarily the apostles who did the miracles and the signs. அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த அப்போஸ்தலரை கொண்டு கடவுள் செய்தார் என்றால் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சிக்காக கடவுள் பரிசுத்த ஆவியாக கடவுள் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார் என்பதை நம்ம இந்த அற்புத அடையாளம் மூலமாக கடவுள் அவர்களின் ஊழியத்தை அங்கீகாரப்படுத்தி இருந்தார் என்பதை ரோமர் 15:18-19, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். சோ இந்த அற்புதம் அடையாளம் மூலமாக கடவுள் அவருடைய ஊழியத்தை அங்கீகாரப்படுத்தி இருந்தார். ஜனங்க மத்தியில வெறும் அற்புதம் அடையாளம் செய்கிறதுனால அங்கீகாரம் என்பது கிடைக்காது. அவருடைய வார்த்தை அவர்களை முழுமையாக மாற்றினது. ஆனால் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக அந்த நாட்களிலே கடவுள் அவர்களிடத்துல இந்த வல்லமை கொடுத்திருந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது the council attacking the truth. சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார்கள். ஆனால் இந்த சனகரிய சங்கம் அவர்களை தாக்குகிறது. ஏன் போய் நீ சொன்ன என்று சொல்லி அதைத்தான் நீங்க நம்ம 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல பாருங்கள். அங்கே யார் தடுக்கிறார்கள் என்றால் சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர், அவர் கூட இருந்த சதுசேயர். ஏற்கனவே சொன்னேன், இந்த சீஃப் பிரீஸ்ட் என்றால் இயேசு கிறிஸ்துவை அதாவது சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க மக்களை தூண்டி விட்டவர் யார் என்றால் பிரதான ஆசாரியர். இந்த சதுசேயர்கள் என்றால் இந்த சனகரி சங்கத்துல ஒரு 70 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸ். அந்த 70 பேர்ல பாதி சம அளவுல சதுசேயர்கள், சதுசீஸ், இன்னொரு பக்கம் பரிசேயர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த பவர் பாலிடிக்ஸ் யார் பெரியவங்க காட்டிக்கணும், யார் நம்ம பெரியவர் சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்ல கூட அந்த இது காட்டுவாங்களா, அது போல அந்த சனகரி சங்கம் ஜெருசலேம் கவுன்சில்ல கூட இருந்தது. இதுல இந்த சதுசேயர்களுடைய போக்கு எப்படி என்றால் பரிசேயர்களை விட இவர்கள் மிக கொடூரமானவர்கள். கொடூரமானவர்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் தான் தேவை. கடவுளுடைய அதாவது அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை கிடையாது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்று நம்பிக்கை கிடையாது. அடுத்து தேவதூதர்கள் வந்து உதவி செய்வார்கள், அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நம்ப மாட்டார்கள். அடுத்து பரலோக ராஜ்யம், அந்த ஆவி அதான் ஸ்பிரிட்டை வந்து அவர்கள் நம்ப மாட்டார்கள். அடுத்து பரலோகம் என்பது கிடையாது, மறுவாழ்வு என்பது கிடையாது என்று சொல்லி இப்படி நம்பினார்கள். யாரு? இவர்களும் சதுசேயர்கள், இவர்களும் இஸ்ரவேலர்களே ஒரு கூட்டத்தார். இன்னொரு பக்கம் பார்க்கிறது பரிசேயர்கள், அவர்களும் பாலிடிக்ஸ்ல குறைஞ்சவங்க கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவர்களை காட்டிலும் அவர்கள் பரவாயில்ல என்று சொல்லலாம். ஆகவே இவர்கள் பொறாமையினால் எழும்பி அப்போஸ்தலரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் வசனம் பாருங்க. பொறாமையினாலே நிரம்பி நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையில் வைத்தார்கள். பிரியமானவர்களே, அந்த சிறையில வைத்தவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? இதை அடக்கி வைத்துக் கொண்டிருக்க முடியாது, இதை புதைத்து வைக்க முடியாது, கொண்டு போய் கட்டி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியாக கடவுள் எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர், எல்லா கட்டுப்பாடுகளையும் தாண்டி அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை இங்கே பார்க்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து அவர்களை தேவதூதன் போய் விடுவித்துக் கொண்டு வந்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து நீங்க உடனே புறப்பட்டு போய் நீங்க தேவாலயத்துக்கு போய் அங்க ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுங்க. இதுதான் கடவுளுடைய திட்டம். அவளை விடுவித்தார் என்றால் எதற்காக என்று பார்க்கின்ற போது அவர்கள் போய் சுகபதம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல,
வீட்டிலே போய் அவர்கள் பாதுகாப்பாக மறுபடியும் இவருடைய கையில சிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை வெளியே கொண்டு வரவில்லை. போய் சொல்லுங்கள், ஜீவ வார்த்தையை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுங்கள், எதையும் மூடி மறைக்காதீர்கள், எல்லாவற்றையும் போய் சொல்லுங்கள். அந்த காரியத்தை உடனடியாக அவர் செய்தார்கள். பெரிய பெரிய மிஷனரி ஸ்தாபனங்களில் நான் பார்க்கின்ற போது FMPP ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பண்ணல சொல்லுவோம், போ அல்லது அனுப்பு, கோ ஆர் சென்ட் இல்லையா? அதே போல பிளஸிங் வித் மிஷன்ல பார்க்கின்ற போது போ அத்துடன் அனுப்பு, நீயும் போ, அனுப்புவதே செய், இப்படி பல கேப்ஷன்ஸ்கள் நாம் பார்க்கிறோம். இவர்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, அதிகாலமே எழும்பி அவர்கள் தேவனை அறிவிக்க, தேவனுடைய அந்த ஜீவ வார்த்தைகளை அறிவிக்க அவர்கள் சென்று விட்டார். அதன் பிறகு நடக்கிற காரியம் என்ன? இந்த பிரதான ஆசிரியர் போய் அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்ற போது போச்சவன் போறான். அங்க போய் பார்த்தா சிறைச்சாலை மூடி இருக்குது, பூட்டு போட்ட வண்ணமாக இருக்கிறது. வெளியே காவல் காத்த வண்ணமாக இருக்கான். ஆனா உள்ள ஆட்கள் இல்லை. போய் அப்படியே தூக்கி வாரி போடுது. வெளியே கதிகலங்கி வெளியே இந்த விஷயத்தை அங்க இருக்கின்ற பிரதான ஆசிரியர் மக்களோட சொல்லும்போது இது என்னமா முடியுமோ தெரியலையேன்னு சொல்லி அந்த பயம், அப்பதான் உண்மையான ஒரு பயம் வருகிறது. என்னடா அது ஜெயில் மூடதா இருந்து அங்க காவலாளி அப்படியே இருக்கிறான், எப்படிதான் அவர்கள் போனார்கள் என்று சொல்லி. அப்போ அங்க இருக்கிற இன்னொரு போர்ச்சவர்கள் பார்த்து அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க தேவாலயத்தில் சொல்லும் போது அங்கே போய் மற்ற அந்த காவலர்கள் எல்லாம் போய் அவர்களை பலவந்தம் பண்ணாமல், மிக முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே, 26. உடனே சேனை தலைவன் சேவரோடு போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினாலே பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, கொண்டு வந்த பிறகு நடந்த ஒரு காரியம் என்னென்றால், சனவெறி சங்கம் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அங்கே அந்த பிரதான ஆசாரியன் அவர்களை பார்த்து கேட்கிறான். ஏசானுடைய வார்த்தை கூட அவன் சொல்றதில்ல. அதுதான் மிக முக்கியமான வார்த்தை விஷயம். பாருங்க 28ஆம் வசனத்துல, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதனை பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்படியை எங்கள் பேர் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். 3 முறை பார்த்தோம். அந்த நாமத்தை குறித்து அந்த நாமத்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய ரத்தப்படி இயேசுவுடைய பெயர் சொல்றது நான் பூசுதான். இயேசுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்த பிரதான ஆசாரியனே சொல்லவில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க நாம் தயங்குகிறோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மற்றவர்களுக்காக மன்றாட நாம் தயங்குகிறோம். ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போயிருக்கிறது. மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது. இது நம்மை நீதியின் பாதையில நடத்தாது, அது நித்திய அழிவுக்கு உள்ளாக நடத்தும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆதி அப்போஸ்தலர் பின்பற்றின அந்த காரியங்களை நாம் பின்பற்றுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம். பிரியமானவர்களே, அதற்கு மறுபடியாக செய்த காரியம் பாருங்கள். அதான் மிக அழகான ஒரு காரியம். அதற்கு பேரும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதாவது மனுஷனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் கடவுளுக்கு கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. ஏன்னா நீங்கள் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அவரை உயர்த்தினார். He magnified the Lord and Savior Jesus Christ. அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் இஸ்ரவேலுக்கு, இந்த இஸ்ரவேல் இருந்து தானே அப்பேற்பட்ட அந்த தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காகவும் எல்லா மக்களுக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து பிதாவின் வலது பார்சலை உட்கார்கின்ற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். இதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இவர் உயிர் தெழுந்தார், இவரே மேசியா என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சாட்சி பகர்ந்தார்கள். பரிசுத்த ஆவியும் சாட்சி பகர்ந்து இன்றைக்கு உன்னையும் என்னையும் கூட இந்த தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்துல 10 கோடிகளாக வாழ சாட்சி பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு எல்லாரிடத்திலும் இந்த தேவாதி தேவனை, உயிர்த்தெழுந்த கர்த்தரை அறிவீர்கள், அவருடைய அன்பை சொல்லுங்கள், இலவசமான ரட்சிப்பை சொல்லுங்கள். காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கின்ற போது எப்பொழுது உலகம் முடியும் என்று தெரியாது, கர்த்தருடைய வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது.
ஆகவே நாம் கர்த்தரை அறிந்த மக்கள் நாம் அவருடைய இரண்டாம் வருகைக்கு என்று ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. நாம் மட்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நல்லதல்ல. நம்மோடு நம்முடைய இந்திய தேசத்து மக்கள் எல்லாம் வர வேண்டும். ஒசூரில் இருக்கின்ற இந்த வளாகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் வர வேண்டும். இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்களா? உடைய ஆத்தும ரட்சிப்புக்காக திறப்பின் வாசல் நின்றீர்களா? ஜெபியுங்கள். கர்த்தரால் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திட கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாரும் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.